ஜெகன் கவிராஜ் எழுதியிருக்கிற இந்த ஈரம் காயாத கதைகள் அப்படிங்கிற இந்த தொகுப்பு முழுக்க முழுக்க ஒரு திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர். அந்த சிற்றூரில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களின் வாழ்க்கையை பற்றிய வெவ்வேறு தருணங்கள் வந்து கதைகளாக எழுதப்பட்டு இன்று நம்மிடையே ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த கதையோட சிறப்பம்சமா நான் வந்து இந்த கதைகளோட சிறப்பம்சமா நான் நினைக்கிறது வந்து, அது வந்து ஒரு பாசாங்கற்ற மக்கள் மொழியிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கதைகள் சில கதைகள படிக்கும்போது, ஒரு தாத்தா நம்ம பக்கத்துல உட்காந்து, அவருடைய சுருட்டு வாசனை நமக்கு வந்து அந்த முகத்துல அடிக்கிற மாதிரியான ஒரு கதைகளாகத்தான் இந்த கதைகள் வந்து இருக்குது. இந்த கதைகள்ல இந்த எப்படியான ஒரு இக்கட்டான சூழல்கள் இந்த கதாமாந்தரர்களுக்கும், இந்த கதைக்களனில் இருந்தாலும், அவர்களிடையே ஒரு மெல்லிய நகைச்சுவை இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கதையினூடாக ஓடக்கூடிய பகடிய வந்து நான் வெகுவா ரசிச்சேன். ஒரு சிறு புன்னகையோட நீங்க எல்லா கதைகளையும் இந்த தொகுப்பில் உள்ள கதைகளை வாசிக்க முடியும். அது வந்து காதல் தோல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு மரணம் சம்பவிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதேனும் ஒரு துரோகத்தை பற்றிய சம்பவமாக இருந்தது. அதற்கிடையே ஒரு மெல்லிய பகடிய வந்து ஒரு எழுத்தாளர் வந்து தொடர்ச்சியாக எழுதிக் கொண்டே இருக்கிறார். இந்த தொகுப்புல ரொம்ப முக்கியமான கதையாக நான் நினைப்பது வந்து காளி அப்படின்ட்டு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதை அ ஒரு பணக்கார வீட்ல இருக்கக்கூடிய ஒரே செல்ல மகள் காளி வந்து 30 வயதுக்கு மேற்பட்டும் பூப்படையாமல் இருக்கிறாள். அந்த பெண் வந்து பூப்படையணும் அப்படின்ட்டு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒரு கட்டத்துல வந்து பூப்படைகிறாள். பூப்படைஞ்சோனே அவள யாருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணலான்னு அவங்க பெரியப்பா சொல்றாரு. அவர் வந்து ரொம்ப ஜாதி மேல மிகுந்த பற்று கொண்ட ஒரு ஆளு. அவர் நம்ம ஜாதியிலேயே ஒரு பெரிய குடும்பத்த சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் அப்படின்றாரு. அந்த மாரி ஒரு சூழல்ல, இந்த குடும்பத்தோட ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வண்ணார் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு, அந்த பெண்ணை அந்த பெற்றோர் மணம் முடித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பொறுக்காத பெரியப்பாவும், அவருடைய ஜாதி ஆட்களும் சேர்ந்து, அந்த பெண்ணுக்கும், அந்த அவளை திருமணம் செய்து கொண்ட அந்த வண்ணார் சமூகத்தை சேர்ந்த அவருக்கும், ஒரு கொடுமையை நிகழ்த்துகிறார்கள். அந்த கொடுமையின் விளைவு என்னவாக ஆகியது அப்படின்ட்டு ஒரு கதை எழுதியிருக்கேன். நான் அத டிஸ்க்ளைமரோட தான் இந்த கதைய சொல்றேன். நான் வந்து இது ஸ்பாய்லர் சொல்லல. இந்த கதையை அவர் அணுகிய விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு கதாபாத்திரத்தை நம்ம செட் பண்றோம். அவங்களுடைய கதைகளை சொல்றோம். அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்றோம். அதுக்கான சொல்யூஷன் சொல்லும்போது, எப்பவுமே ஒரு இலக்கிய எழுத்தை பொறுத்தவரை, ஒரு எழுத்தாளன் தன் கையில் ஒரு சாட்டையவோ அல்லது தராசோ வைத்திருக்காமல், பொதுவில் வாசகன் மத்தியில வந்து அதுக்கான இடத்த விடுறான். இப்படி இருக்கு சமூகம். இதை பார்த்து நீ தெரிந்து கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எனக்கு அதுதான் ஒரு நல்ல கதைக்கான லட்சணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுபோல வெவ்வேறு வகையான கதைகளை எழுதியிருக்கிறார். ஒரு காதல் கதை எழுதியிருக்காரு. ஒரு தாத்தாவை பற்றிய நினைவு பற்றிய ஒரு கதை எழுதியிருக்காரு. அது எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மெல்லிய பகடி இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில கடுமையான துயரத்தை எதிர்கொள்ளும்போது, அதை எதிர்த்து ஒரு சிறு புன்னகையை உதிர்த்து விட்டால் போதும். அந்த கடினமான தருணங்கள் வந்து பனி போல விலகிரும் அப்படிங்கிறதுக்கு வந்து, இந்த கதைகள் வந்து ஒரு உதாரணமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஜெகன் கவிராஜும் அப்படியான ஒரு மனிதராகத்தான் இப்போ ஒரு நண்பர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு. அவர் வந்து வார்த்தைகள பேசும்போதே நீங்க பாருங்க, நல்ல ஒரு நேர்மறையான சொற்களத்தான் பேசுவாரு அப்படின்னு. நானே அத உணர்ந்திருக்கேன். பல சமயங்கள் நாங்கள் பேசும்போதும், அவர் வந்து "பன்னீர்வன் தளபதி சிறப்பா பண்ணுவான். இந்த வருஷம் கலக்குவான்." அப்படிங்கிற மாதிரியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பேசுவாரு. அப்படியான ஒரு அருமை நண்பரின் புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கதை இதுக்கு முன்னாடி ஜெகன் நெறைய கதைகள் எழுதியிருக்காரு. ஆனா, இந்த தொகுப்புல தான் அவரு வந்து ஒரு எழுத்தாளராக மாறியிருக்காரு அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிக்க முடியுது. இந்த கதையில தான் அவர் வந்து ஒரு 4 வழி சாலைக்கு அவருடைய உள்ளூர் கிராம சாலைகள்ல இருந்து 4 வழி சாலைக்கு வந்திருக்கிறதாக நான் வந்து நம்புறேன். ஜெகன் வந்து இந்த நிகழ்வுக்கான அ அழைப்பிதழை வந்து முகநூல்ல பகிரும்போது, அதுல ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நானே ஒரு மறந்து போன ஒரு விஷயத்த
வெற்றிவேந்தன் அப்படின்னு ஒரு ஒரு மேகசின்ல ஜெகன் வந்து ஒரு ரிப்போர்ட்டரா வந்து ஜாயின் பண்ணியிருந்தார். வெற்றிவேந்தன் அப்படிங்கிற ஒரு மாத இதழ்ல. நாகேஷ் திரையரங்கம் படம் எடுத்த அந்த கம்பெனில இருந்து அப்படி ஒரு மாத இதழ் வந்தது. அப்போ நான் இந்த இன்விடேஷன் ஷேர் பண்ணியிருக்கும்போது ஜெகன் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, "சார் முதலாக நீங்க பிரசாத் லேபுக்கு நீங்க தான் என்ன வந்து கூட்டு போனீங்க. அதே பிரசாத் லேப்ல என்னோட புத்தக வெளியீடு நடக்கிறது. அதில நீங்க என்ன பத்தி என்னோட எழுத்த பத்தி பேசுறது சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கே அது, "ஓ! ஆமா அப்படி ஒரு விஷயம் நடந்ததுல்ல." அப்படின்னு இருந்தது. ஜெகன என்னுடைய ஏகப்பட்ட தம்பிகள்ல ஒரு என்னோட வளர்ப்பு பிள்ளை மாரி, ஒரு செல்ல பிள்ளை மாரி தான் நான் எப்பவும் நெனச்சுட்டே இருப்பேன் அவருடைய வந்து பயணத்தில. இந்த இந்த கதைகளை பொறுத்தவர, இதில முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, பெண்மைய கதைகள தான் அவர் எழுதியிருக்காரு. இந்த கதையில அவர் எழுதியிருக்கிற எல்லா கதைகளுக்குள்ளயும், யாரோ ஒரு பெண்ணு தான் ஒரு மையமாக, ஆணிவேராக, ஒரு பெண்ணை சுற்றி கதை நடக்கிற மாரியான கதைகள் தான் எல்லா கதைகளும் இருக்கு. முதல் கதை ஒரு அட்டகாசமான ஒரு காதல் கதையா இருந்தா, அடுத்த கதைக்குள்ள ஒரு காமம், ஒரு அடங்காத ஒரு காமம் எட்டி பார்க்கிற ஒரு கதையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஜெகன் எழுதின கதைகள் எல்லாம் அவருடைய உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள், வெள்ளந்தி மனிதர்கள், எளிய மனிதர்கள் பத்தி எழுதிட்டு இருந்தாரு. இந்த தொகுப்புல தான் அவர் பெண்களை பத்தி நெறைய எழுதியிருக்காரு. ஆண், பெண் உறவுகள பத்தி நெறைய எழுதியிருக்காரு. ஆண், பெண் உறவுகள பத்தி எழுதும்போது தான் நீங்க ஒரு முழு எழுத்தாளர் ஆகுறீங்கன்னு நம்புறேன். இதுல நெறைய இருக்கு. இந்த கதைகளை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் பொதுவா அவருடைய இதுல எல்லாத்துலயுமே கதைகள், அந்த தலைப்புல கதைகள் வார மாரி தான் அவர் புத்தக தலைப்பு வைப்பாரு. அப்ப இந்த ஈரம் காயாத கதைகள் அப்படின்னு அவர் வச்சிருக்கும்போது கூட, அந்த கதைகளுக்கு அந்த அந்த தலைப்புக்கும், இது இருக்கிற கதைகளுக்கும் ஏதோ ஒரு ஒரு உறவு இருக்கிற போய் தான் அவர் அத வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரியானது ஒரு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. எனக்கு ஜெகன் அண்ணன் எழுதின கதைகள விட, அவரோட கதை நல்லாவே தெரியும். ஏன்னா, நாங்க 2 பேரும் ஒரே ஊரு. அதுலயும் முக்கியமா சொல்லணும் அப்டின்னா, நாங்க 2 பேரும் ஒரே தெருவுல தான் அங்க எங்க வீடும், அவங்க வீடும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. அவர்ட்ட வந்து நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, அது அவரோட வாசிப்பு பழக்கம். அதத்தான் வந்து சொல்லணும். அவர் வந்து நெறைய இன்டர்வியூ குடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூலலாம் பார்த்தோம் அப்டின்னா, அவர் வந்து எப்பவுமே சொல்லுவாரு, "நான் அந்த அளவுக்கு ஒண்ணும் படிக்கல. அந்த அளவுக்கு படிக்கல" அப்டின்னே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாரு. எந்த இன்டர்வியூ பார்த்தாலும் பார்த்துக்கலாம். ஆனா, அவர் வந்து மனுஷங்களோட வாழ்க்கையெல்லாம் படிச்சிருக்காரு. அத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அவர் பள்ளி படிப்பு தான் ஒழுங்கா படிக்கலையே தவிர, தினம் தினம் அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அதுபோக அவரோட வாசிப்பு பழக்கத்த பார்த்தோம் அப்டின்னா, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். எப்போதுமே அவர் வந்து ஒரு பெரிய ஷெட்யூல் போட்டு தான் வாசிப்பாரு. ஒரு நாளைக்கு இத்தன பக்கங்கள் படிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே அம் தீர்மானமா இருப்பாரு. ஒ சில நேரங்கள்ல வந்து வேலைப்பளு காரணமா அவங்களுக்கு வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா கூட, நைட்டு 12 மணிக்கு உட்காந்து படிச்சுட்டு தூங்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஸ்டேட்டஸ்லலாம் வைப்பாரு. நைட்டு 12 மணிக்கு இப்ப தான் சுக்கு காப்பிய போட்டுட்டு உட்காந்து படிக்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அ பொ வரிசையா போட்டு விடுவாரு. அவர ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். அ இது போக இது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாரு அப்டின்னா, எங்க ஊருக்கு வந்து பொங்கல் திருவிழா, இல்லாட்டி கோவில் கொடை இந்த மாதிரி ஃபங்ஷனுக்குலாம் அவரு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் வந்து ரொம்ப ஜாலியா ஊர சுத்திக்கிட்டே இருப்போம். இல்லாட்டி கோவில் கொடைய பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா, அவரு என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இடையில ஒரு 2 மணி நேரம் கேப் கிடைச்சா போதும். அந்த 2 மணி நேரம் கேப்ல 4 புத்தகத்த தூக்கிட்டு அவரு தோட்டத்த பார்த்து போயிருவாரு. அங்க போயி அன்னைக்கு படிக்க வேண்டிய ஷெட்யூலெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான், மிச்சம் இருக்க ஃபங்ஷனோ, இல்லாட்டி கோவில் திருவிழாவோ அட்டெண்ட் பண்ண வருவாரு. அவர பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, நம்மலாம் ஒண்ணுமே பண்ணலையோ! அந்த மாதிரிலாம் நெறைய நாள் எனக்கு தோணியிருக்கு. அ ஆனா, அவரோட அந்த வாசிப்பு பழக்கம் தான், அவர வந்து இன்னைக்கு இவ்வளவு ஜாம்பவான்கள், நம்மளோட முக்கியமான ஆட்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையில, அவரோட புத்தகத்த வெளியிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்டின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அவரோட வாசிப்பு பழக்கம் மட்டும் தான். அதனால அவரோட வாசிப்பு பழக்கத்துக்கு அவர வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறோம்.